நான் நைட் தூங்கும்போதே காலைல ஏஞ்சதும் வேலை அடுப்ப தொடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னதான் நம்ம மாங்குன்னு அடுப்ப தொடைச்சாலும், நம்ம பண்ற சமையலுக்கு எப்பவுமே அடுப்பு அழுக்காக தான் செய்யப்போது. சாரி, எனக்கு தெரியாது. காலையில பக்கத்து வீட்லேருந்து ஆடி மாசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கூழ் வந்ததுங்க. அதனால காலையில வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் செய்யல. இந்த கூழையும் நாங்க குடிச்சு முடிச்சுட்டோம். நான் அடுப்பு துடைக்கிறது பக்கத்து வீட்டு வரைக்கும் தெரிஞ்சிச்சு போல. ஏன் திமுங்களா எப்படி? நான் நேத்து மார்க்கெட் போனேன். அப்போ ஒரு பாட்டி இந்த முடக்கத்தான் கீரைய வச்சுட்டு இருந்தாங்களா, சரி அவங்க கிட்ட நான் வாங்கியிருந்தேன். நம்ம எப்பவுமே தோசையில தானே இந்த கீரைய அரைச்சு சேர்ப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு துவையல் செய்யலான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தேன். பல பேர் பல ரெசிபி செஞ்சிருந்தாங்க. பட் அதுல ஒண்ணு நான் சூஸ் பண்ணிட்டு இத நான் செஞ்சேன். நல்லா தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவ்வளோ கசப்பு பிடிக்காது. லைட்டா ஒரு கசப்பு இருந்தது. மதியத்துக்கு நேத்து வச்ச காரக்குழம்பு தாங்க இருந்தது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மாவா சொன்னாங்க. நேத்து வச்ச காரக்குழம்பு இன்னைக்கு கம கமன்னு வாசனையோட சூப்பரா இருந்தது. சாப்பாடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை துவையலும் நான் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இதனுடைய ஃபுல் வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். அடுத்த விளாக்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.